ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில இப்ப நம்ம ஜாலியா குத்தாட்டம் போட்டுக்கிட்டோம், நங்கு நக்கடின்னு ஆடிக்கிட்டோம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம பூமி மனுஷங்களால கெட்டு சீரழிஞ்சு சின்ன பின்னமாகுது அப்படின்னு நான் சொல்லல, இந்த படத்துல சொல்றாங்க. அப்படி ஆனதுனால நோவா பிரைம் அப்படின்னு வேற ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சு வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கிரகத்துல இருந்து மிஷினுக்கு போறேன்னு வண்டி எடுத்து அப்பனும் பையனும் கிளம்பி கடைசியில நாரி போய் இருக்கிற நம்ம பூமியில வந்து மாட்டி வந்த வண்டியும் டமாரம் ஆகி நம்ம பூமி கிரகத்துல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத அப்பா பையன் சென்டிமெண்டாவும் அக்கா தம்பி சென்டிமெண்டாவும் பறவைகள் சென்டிமெண்டாவும் போதும் லிஸ்ட் பெருசா போறது. இப்படி சென்டிமெண்டாலாம் சொல்லி அட்வென்ச்சர்னு ஆப்ப தேடி வச்சுக்கிற கதை தான் ஆஃப்டர் எர்த். ஓபன் பண்ணா கிட்டாய்ங்கிற சின்ன பையன்கிட்ட அவங்க அப்பா சைஃபர் பயப்படாத என் கண்ணை பாரு அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு இருந்தவரு சட்டால்னு பறந்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா அந்த கிட்டாய்ங்கிற சின்ன பையன் அப்படியே அடிபட்டு கீழே கடந்துகிட்டு பூமியை பத்தி அப்படியே யோசிக்கிறான். அப்படியே 1000 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றால் பூமி ஒரு அருமையான தரமான சிறப்பான கிரகமா இருந்தது. பொல்யூஷன், பாப்புலேஷன், கரப்ஷன், ரிசப்ஷன் அப்படின்னு இத்தனை சன்ன போட்டா தாங்குமா? தாங்காது. வெள்ளம் புயல் அடிச்சு பூமியே நாரி போச்சு. சோ அதனால யுனைடெட் ரேஞ்சர் காப்ஸ்ங்கிறவங்க பூமியை மாதிரியே மக்கள் வாழ்றதுக்காக நோவா பிரைம்னு ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சு இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே அந்த கிரகத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்படி ஃப்ரீயா இருக்குதுன்னு நினைச்சிட்டு அந்த கிரகத்துக்கு போனா அங்க ஏலியன்ஸ் வண்டியா இருக்குதுங்க. அந்த அழகான ஏலியனோட அழகான பெயர் ஏர்சா. ஐயோ, சொமோசான்னு வச்சிருந்தா தொட்டு தின்றுக்கலாமே. ரைட்டு விடுங்க, சும்மா விடுமா. அதோட பிளானட்டுக்கு வந்தா மனுஷங்களை போட்டு கொலையா கொன்னு எடுத்துருச்சுங்க. அதுங்களுக்கு கண்ணு தெரியாது. அந்த குருட்டு ஏலியன் எப்படி மனுஷங்களை கொல்லுதுன்னா பயம். யாரு பயந்தாலும் சரி அந்த பயத்தை அதால மோப்ப முடிக்க முடியும். அது என்ன அவ்வளவு நாத்த அடிக்குமான்னு நீங்க என்கிட்ட கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா ஏலியன் அவ்வளவு படிக்காதனால அதுக்கு புரியாம போச்சு. அதனாலேயே மனுஷங்களை அது கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதை தடுக்க தான் ரேஞ்சர்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு பயம்னாலே என்னன்னு தெரியாது. அப்படி எல்லாத்தையும் காப்பாத்த வந்தவர் தான் பிரைம் கமாண்டர் சைஃபர் ஏஜ். இந்த மாதிரி வேட்டையாடுறதுக்கு பேரு தி ஒரிஜினல் கோஸ்ட். அவருக்கு பயம்னா என்னன்னே தெரியாதுங்கிறதுனால அந்த ஏர்சா ஏலியனுக்கும் அவரு தெரிய மாட்டாரு. சோ அந்த ஏர்சா ஏலியன்லாம் வெட்டி வீசினாரு. அப்படிப்பட்ட ஒரு சண்டி வீரர் தான் எங்க அப்பா அப்படின்னு அந்த பையனை காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி 3 நாளைக்கு முன்னாடி நடந்ததை சொல்றாங்க. நோவா பிரைம்ங்கிற கிரகத்துல ரேஞ்சருக்கான ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. அப்ப 50 பேர் ஒரே லைன்ல ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கிட்டாய் மட்டும் கால்ல சுடுதண்ணியை ஊத்துன மாதிரி பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா ஒரு மொட்டை கமாண்டர் நம்ம கிட்டாயை கூப்பிட்டு கிளாஸ் ரூம்ல நீ ரேங்க் எடுத்துற, ஆனா ஃபீல்டுல கோட்டையை விட்டுறியாப்பா, அதனால அடுத்த வருஷம் ஒரு டெஸ்ட் நடக்கும், அப்போ நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லிடுவான். சார், உங்க மண்டை வலுவலுன்னு இருக்கிற மாதிரி உங்க மனசும் வலுவலுன்னு நல்லா வலுக்கையா இருக்கணும் நம்பி கேட்கற சார். எங்க அப்பா இன்னைக்கு வராரு சார். அவர்கிட்ட நான் ரேஞ்சர்னு சொன்னாதான் சார் நான் தப்பிக்க முடியும். இல்லைன்னா எனக்கு டேஞ்சர் ஆயிரும் சார், கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கம்மா. உடனே மொட்டை இருந்துகிட்டு கோப்பேன் ஒரு நல்ல ரேஞ்சர், அதனால மூடிட்டு போறியா அப்படின்ட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவான். அப்படியே கட் பண்ணா மூஞ்சில 300 எமோஷனோட ஒரு ஜிலேபி கொண்ட காரியா காட்டுறாங்க. அதுதான் கிட்டாயோட அம்மா. வாயை திறந்தா பல்லு விழுந்துருங்கிற மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருக்க இவர் தான் கிட்டாயோட அப்பா. அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ட்ரைனிங் என்னப்பா ஆச்சுன்னு கேட்டதுக்கு இழுத்து ஊத்திக்கிச்சுமா. உடனே அவங்க அப்பா இருந்துகிட்டு நீ இன்னும் அதுக்கு ரெடியா இருக்க மாட்ட, அதனாலதான் அந்த சொட்டவனை போட்டிருக்க மாட்டாமானா. உடனே கிட்டா இருந்துகிட்டு நான் ஓடுறதுல உங்களை விட 11 செகண்ட் முன்னாடி இருக்கேன், நான் ஒண்ணு சின்ன பையன் இல்ல அப்படி இப்படின்னு எழுத்து பேசிக்கிட்டே இருப்பான். உடனே அவங்க அப்பா டென்ஷன் ஆகி கத்திடுவான். அப்படியே கட் பண்ணா சைஃபர் அவன் வைஃப் கிட்ட புதுசா ஒரு கிரகத்துல ஒரு ட்ரைனிங் நடக்க வேண்டியிருக்கு, அதை முடிச்சிட்டு நான் ரிட்டையர் ஆயிட்டு உங்க கூடயே இருக்க போறேன்பா. உடனே வைஃப் இருந்துகிட்டு அதெல்லாம் சரிதான், உங்க பையன் கிட்ட கொஞ்சம் அன்பா பேசுங்க, அவன் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான்பா. சரி ஓகேன்ட்டு நேரா அவன் பையனை போய் பார்த்து செவுத்த பார்த்து என்னடா போஸ் கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்க, நாளைக்கு இஃபிட்டோஸ்ங்கிற ஒரு கிரகத்துக்கு போறேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க, நீ என் கூட வரப்போறேன்னு சொல்லிட்டு அங்க போயிருவான். அடுத்த நாள் நம்மால் இலிச்சாமேனுக்கு போய் நின்னுட்டு இருப்பானா. என்னடா இலிப்புன்னு பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கால் போன கமாண்டர் வந்து உங்களால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்று சல்யூட் பண்ணுவான். உடனே கிட்டாய்க்கு அவங்க அப்பாவை பார்த்து அவ்வளவு பெருமையா இருக்கும். அப்படியே திரும்பினானா ஏதோ ஒரு கன்றாவிய அவங்க போற ஷிப்புக்குள்ள ஏத்திட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா கிட்டாயும் அவங்க அப்பாவும் ஒன்னா ஸ்பேஸ் ஷிப்ல அந்த இஃபிட்டோஸ் கிரகத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல 50 பேரும் செத்து போன மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்களா. கிட்டாய்க்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி இந்த ஸ்பேஸ் ஷிப்ல அப்படி என்னதான் இருக்குன்னு அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே இருப்பானா. அங்க உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்கும். ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா, சரி போவோம், என்ன பண்ணிடுவானுங்க அப்படின்ட்டு உள்ள போனா ஒரு கரடி மூஞ்சா வந்து நின்னுகிட்டு யாரா நீ, வரக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்குல்ல, ஏன் உள்ள வந்தேன்னு கேட்பானா. அப்ப நீ ஏன்டா வந்த வெங்காயங்கிற மாதிரி பாப்பான், ஆனா எதுவும் சொல்ல மாட்டான். அப்ப அங்க இருந்த இன்னொரு கமாண்டர் அவனை ரொம்ப மிரட்டாத, அவன் பிரைம் கமாண்டரோட பையன்பான். ஓ அப்படியா, சரி பாக்குறியான்ட்டு அதை காட்டுவான். அப்புறம் தான் சொல்லுவான் அதுக்குள்ளதான் ஏர்சாங்கிற ஏலியன் இருக்கு, அதை இஃபிட்டோஸ்க்கு நாங்க ட்ரைனிங் எடுத்துட்டு போறோம்னு சொல்லுவானா. உடனே கிட்டாய் அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் வரும். என்னன்னா இந்த ஏர்சா அப்படிங்கிற ஒரு
ஏலியன் தான் உங்க அக்காவை கொண்டிருக்கும். ஆனா அவன் சின்ன பையங்கிறதுனால அவனால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. அந்த குற்ற உணர்ச்சி அவனுக்கு இன்னும் இருக்கும். அப்படியே பயந்துகிட்டே அந்த முட்டை கிட்ட போவானா, பின்னாடி இருக்க கமாண்டர்ஸ் வேற கோரஸா பயன்படுத்தி விடுவானுங்களா. அப்படியே பயந்துகிட்டே கிட்ட போனவன அந்த ஏர்சாவால பயத்தை தானே கண்டுபிடிக்க முடியும். அப்படியே உரும ஆரம்பிக்கும். உடனே அவன் பயந்தடிச்சு கீழே விழுந்தோன்னா 50 பேர் சிரிச்சுட்டு இருப்பாங்க. இங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச சைஃபர் ஸ்பேஸ்ஷிப்போட வைப்ரேஷன் சரியில்லையே அப்படின்ட்டு நேரா இங்க வந்து பார்த்தா நம்ம கிட்டாய கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க. அவனை போய் சீட்ல உட்கார சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்போட டிரைவர்கிட்ட போய் வண்டி எப்படி ஓடிட்டு இருக்கு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பான். ஒரு பிரச்சனையும் இல்ல பிரைம் கமாண்டர், ஏன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல புயல் வர்றதுக்கான அறிகுறி இருக்கு, அதனால கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்கம்பான். அவனையும் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி ஒரு அறிகுறியும் இல்லையே தார் அறிகுறி அப்படின்ட்டு சொல்லி வாய மூடுவானுங்க. படப்படன்னு ஏகப்பட்ட கல்லு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். என்ன வாய்ங்கடா அவங்களோடதுங்கிற மாதிரி ஸ்பேஸ்ஷிப்ல கல்லு வந்து டமால் அடிச்சு ரொம்பவும் டேமேஜ் ஆயிட்டு இருக்கும். உடனே சைஃபர் இருந்துகிட்டு லைசியாங்கிற ஒரு ஏரியாவுக்கு போங்கம்மா. அது எப்படி சார் போக முடியும், நேரா எடுத்து 2 லெஃப்ட் எடுத்து 2 ரைட் எடுத்து போ. மூதேவி பூந்து போடாமா. சரி ஓகேன்னு எப்படியும் அங்கிருந்து ஜொயின்னு தப்பிச்சிருவாங்களா. ஆனா ஸ்பேஸ்ஷிப் கண்ட மேனிக்கு அடி வாங்கியிருக்கும். அப்போ பக்கத்துல ஏதாவது கிரகம் இருக்கா, அதுல லேண்ட் பண்ணலான்னு பார்த்தா ஒரே ஒரு கிரகம் தான் இருக்கும். அதுவும் ரொம்ப டேஞ்சரான கிரகம், ரொம்பவும் மானங்கட்ட கிரகம், ரொம்பவும் கேடுகட்ட கிரகம், வீணா போன கிரகம், விளங்காம போன கிரகம், நாரி போன கிரகம்னு கம்ப்யூட்டர் இவ்வளவு திட்டுதே. அப்படி எந்த கிரகம்னு பார்த்தா நம்ம பூமி. வெரி சேட். சரி என்ன பண்றது, அங்கேயே லேண்ட் பண்ணி தொலைங்கம்மா. அதுக்கப்புறம் அப்படியே கிட்ட வருவானா, அவன் குளிர் காய்ச்சல், டெங்கு, மலேரியா, வைரல் ஃபீவர் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஐயோ எனக்கு பயமா இருக்கு, என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி பயத்துல உதறிட்டு இருப்பான். டே பதறாத என்ன பார், என் கண்ணை பார், என்ன தெரிகிறது, கண்ணுதான்ப்பா தெரியுதுல்ல, அப்படியே பயப்படாம உட்காரு, கூல் டவுன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா பிளையிங்ல போயிட்டு இருப்பாரு. ஐயோ ஆண்டவா என்ன காப்பாத்துடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். அப்படியே அந்த பிளைட் 2 உடையும். அப்படியே மயக்கம் போட்டுருவான். அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்தா என்ன ஒரே பனி மூட்டமா இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையா பாத்துக்கிட்டே வருவான். எல்லாம் செத்து போய் கிடப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிருவான். ஐயோ தாடி செத்து போயிட்டியா அப்படின்னு சுத்தி பாத்துக்கிட்டு இருப்பான். சடனா அவங்க அப்பா எந்திரிச்சு உட்காந்துட்டு நான் இன்னும் இருக்கேன்டா நன்னாரி பயலே அப்படின்ட்டு வேற யாராச்சும் உயிரோடு இருக்கீங்களா சோல்ஜர்ஸ் ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ் ஒரு அப்படின்னு கூட சவுண்ட் கேட்காது. ஏன்னா 50 பேரும் பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கியிருப்பானுங்க. அப்புறம் ஏர்சா பாதுகாப்பா இருக்கான்னு கேட்பானா, டாடி பாதி ஷிப்பையே காணும் டாடிம்பான். சரி நீ மேல போய் பொரியலுக்கு கின்ற கரண்டி மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை எடுத்துட்டு வாம்பான். அதை எடுத்து பார்த்தா பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்குமா. அப்படியே ஒண்ணுல அள்ளி போட்டு நேரா டிரைவர் சீட்டு கிட்ட வந்து ஸ்பேஸ்ஷிப் ஆன் பண்ணி விட்டு 2 பேர் மட்டும் இங்க கேவலமா மாட்டிக்கிட்டோம். அதுல பிரைம் கமாண்டர் எனக்கு கண்ட மினிக்கு அடிபட்டு இருக்கு, ஸ்பேஸ்ஷிப் 2 துண்டாதான் உடஞ்சிருக்கு அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு கிட்டாய கூப்பிட்டு அந்த பொரியல் கரண்டி வந்து உடஞ்சு போச்சுடா, அது இருந்தாதான் நம்ம சிக்னல் அனுப்பி உதவிக்கு ஆள் கூப்பிட முடியும். அதே மாதிரி கூட்டு பொரியல் கரண்டி இன்னொன்று இருக்கு, அது ஸ்பேஸ்ஷிப்போட இன்னொரு பாதியில இருக்கு, அதை நீ தான் இட்டு வரணும்பானா. அப்ப நம்ம கிட்டாயோட முகம் அப்படி ஒரு 6 வகை அம்சமும் நிறைஞ்சிருக்கும். ஆனா மனசுக்குள்ள நான் கம்முன்னு வீட்டை சுட்டி டிவியே பாத்துக்கிட்டு இருந்திருக்கலாம், ஜாலியா ட்ரிப்பு கூட்டு போறேன்னு இப்படி என்ன கோர்த்து ஊட்டியடா டாடிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போய் தொலைறாம்பா. நீ இங்க இருந்து 100 கிலோமீட்டர் போனோம். அண்ட் இதுதான் பூமி கிரகம். இந்த கிரகத்துல காத்து ரொம்ப பொல்யூஷன் ஆயிருச்சு, அதுக்கு உனக்கு இன்ஹேலர் தேவை, உன்னோட வெயிட்டுக்கும் ஜெயிச்சுக்கும் 24 மணி நேரத்துக்கு 1 போட்டா போதும்பா. அது மட்டும் இல்லாம நீ போட்டிருக்க சூட் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி, அதுல கேமரா இருக்குது, நீ பாக்கறதையும் நான் பாப்பேன், நீ பார்க்காததையும் நான் பாப்பேன், அதனால எந்த ஒரு ஆப்பு உனக்கு ஃபர்ஸ்ட் வந்தாலும் நான் உனக்கு கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன், நீ எஸ்கேப் ஆயிரும்பா. அது மட்டும் இல்லாம இந்த பூமியில இருக்க ஒவ்வொரு விலங்குமே உன்னை ஊறுகா மாதிரி நக்கி சாப்பிட்ற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பான். அப்ப கட்டாயோட ரியாக்ஷன் ஐயோ தகப்ப வேற சாவ ஓலால புக் பண்றானே, இனி சங்கு கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி யோசிப்பான். அதுக்கப்புறம் அந்த ஏர்சாவை தூக்கிட்டு வந்தமே அதுக்கு என்ன இருக்குன்னு கேட்பான். ஒன்னு அது இறந்திருக்கும், இல்ல அது பதுங்கி இருக்கும், அப்படி இல்லைன்னா அது பாயருக்கு ரெடியா இருக்கும், நீயும் ரெடியா இருக்கணும் அப்படின்ட்டு கையில ஒன்னு எடுத்து கொடுப்பானா. இன்னாடாடி மினி டியூப்லைட் ஆங்கிற மாதிரி பாப்பான். இது என்னோட ஆயுதம், இதுல 26 கான்ஃபிகரேஷன் இருக்கு, நீ எப்படி வேணாலும் இதை மாத்தலாம், ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்க கடாய், நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நீ பரலோகத்துக்கு போகணுமா பறந்து இந்த கிரகத்தை விட்டு போகணுமாங்கிற மாதிரி ரொம்ப டேஞ்சரஸ் முடிவு, அதனால பார்த்து எடு அப்படின்னு பிச்சை எடுக்கிற மாதிரி அனுப்பி வைப்பான். அவன் என்ன பண்ணுவான், அவன் குழந்தை அப்படியே பயத்துல பேய் அடிச்ச மாதிரி மூச்சை வச்சுட்டு வெளியில வருவான். அங்க 50 பேர் செத்து கிடப்பாங்க. உடனே பதட்டப்பட ஆரம்பிச்சிருவானா. உடனே அவங்க அப்பா இருந்துகிட்டு பதறாதடா பதறாத, முட்டி போட்டு மூச்சா வாங்கு, இப்ப பயப்படாம கிளம்பு அப்படின்னு தைரியம் சொல்லி அனுப்பி வைப்பான். அவனும் கஷ்டப்பட்டு புலம்பிக்கிட்டே மேல ஏறுவான். ஒரு 12B பஸ் கூட கிடைக்கலையேன்னு அப்படியே மேல போய் பார்த்தா ஆஹா என்ன ஒரு கருமாந்திர காட்சி, கண்கொள்ளா காட்சி, அப்படி ஒரு இயற்கையின் அழகு. இப்படிப்பட்ட ஒரு பூமியா அப்படி மாறிடுச்சுன்னு வேக்கப்பட்டான், வேதனைப்பட்டான். ஆனா துக்கப்பட்டு துயரப்படுறதுக்கு நேரம் இல்லைன்னு கிளம்பிடுவான். இங்க சைஃபர் அந்த ஏர்சா ஏலியன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்பி செக் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் கையில இருக்க ஒரு மானிட்டர் காட்டுறாங்க. அது ஒண்ணுல மட்டும்தான் நீ நானும் பேச முடியும், தயவு செஞ்சு அது உடையாம பாத்துக்க, அப்புறம் எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டு உன் மண்டை உடைய போகுதுன்னு என்னால சொல்ல முடியாதும்பா. ஓகே தகப்பாம்பானா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருந்துகிட்டு இந்த இடத்துல கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகும், அதுவும் ஈவினிங்க்கு மேல உறைஞ்சு போற மாதிரி ஆயிரும், அதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே
ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ ஸ்பேஸ் ஷிப்பை கண்டுபிடிக்க போற வழியிலேயே நிறைய வெப்பம் தரக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. அங்க போனீங்கன்னா உன்னால தப்பிக்க முடியும். அதனால ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் கரெக்டா அந்த மாதிரி வெப்பம் தர இடத்துல போய் நீ இருந்துக்கணும்பா. அப்படி இல்லைன்னா உனக்கு சங்குதான் பானா. டே டாடி என்ன பாடியாக்காம விடமாட்ட போல் இருக்குன்னு பயந்துகிட்டே அவனும் போயிட்டு இருப்பான். அப்புறம் சைஃபர் சரி நமக்கு என்ன அடிபட்டு இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு காலை ஸ்கேன் பண்ணி பார்த்தா காலோட எலும்பு அப்படியே 2 இன்ச்சு விலகி இருக்கும். அடங்க உக்காமக்கா சரி வலிக்குதுன்னு பெயின் கில்லர் போலான்னு பார்த்தா அப்படி போட்டா தூக்கம் வரும். பையனை வேற அங்க அனுப்பி விட்டுருக்கோம். அப்புறம் அவனுக்கு யாரு பாத சொல்லுவான்னு போட மாட்டான். அப்படியே வழியிலேயே அவன் பொண்ணு உயிரோடு இருக்கும்போது இவன் பேசினதெல்லாம் அப்படியே மலரும் நினைவுகள் மாதிரி வந்துட்டு போகும். அங்க கிட்ட அப்படியே காட்டை ரசிக்கிட்டே போயிட்டு இருப்பான். இங்க ட்ரோனை விட்டு அந்த ஏர்சாவை தேடிட்டு இருப்பான்ல, அப்போ நிறைய கொடூரமான விலங்குகள்லாம் பார்ப்பான். எங்கதான் இருக்க நீ அப்படின்னு கோரஸா அந்த கேமராவை பார்த்துட்டு இருப்பானா. அப்ப கிட்ட அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அவனோட ட்ரெஸ் அப்படியே கருகருன்னு கரிச்சட்டி மாதிரி மாறிடும். உடனே அவங்க அப்பா கிட்ட சொன்னதும் உன்னோட ட்ரெஸ்ல உன்னை சுத்தி எந்த ஒரு உயிரினம் உன் பக்கத்துல வந்தாலும் அது சேஞ்ச் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன்னை நோக்கி ஒன்னு வேகமா வந்துட்டு இருக்கும்பா. என்ன நோக்கியா? என்ன வருது என்ன வருது என்ன வருதுன்னு பயத்துல சுத்தி சுத்தி தேடிட்டு இருப்பானா. பார்த்தா அங்க ஒரு குரங்கு ஏய் என்னமே நீங்க பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி வந்து பாக்குமா. உடனே அவங்க அப்பா இருந்துகிட்டு எதுவும் பண்ணாம அசையாம அப்படியே நெல்லும்பா. ஆனா நம்மால அடங்க மாட்டானே, கல்ல தூக்கிட்டு அதை அடிச்சிருவானா. அது கத்துன கத்துக்கு அதோட கூட்டமே ரவுண்டு கட்டிரும். அவங்க அப்பன் எவ்வளவோ கத்துவான், சத்தம் போடாம அமைதியாடுறான்னு. கேட்கலையே, அதை விரட்டி விடுவான். நீ மட்டும் தான் வீசுவியா? நாங்களும் வீசுவான்டான்னு அதுங்களும் கள்ள தூக்கி வீச ஆரம்பிச்சிரும். உடனே ஓடுனதும் பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிப்பான். குரங்கு கிட்டே குரங்கு ட்ரைனிங் எடுத்திருப்பான் போல் இருக்கு. குரங்கால கூட பிடிக்க முடியாத அளவுக்கு குட்டிக்காரன் அடிச்சு ஓடிட்டு இருப்பானா. அப்படியே ஒரு ஆறு இருக்கும், அதுல போய் குதிச்சிருவான். ஆனா அந்த குரங்குகளுக்கு குளிக்கிறதுனா பிடிக்காது போல் இருக்கு. டர்ட்டி மங்கீஸ். அதை யூஸ் பண்ணி நம்மால நீந்தி இன்னொரு பக்கம் வந்துருவான். ஆனாலும் நிக்காம ஓடிட்டே இருப்பானா. எதுவுமே உன்னை துரத்தலடா, நின்னு தொலை, என் உசுரா வாங்காதம்மா. அப்படியே ஓடி வந்தவன் சடனா நின்னு கத்திய வச்சுட்டு நின்னுட்டு இருப்பானா. யாரும் இல்ல, அதை மூடிட்டு உள்ள வையும்பா. மறுபடியும் அவனோட சூட்டு வெள்ளையா மாறிடும். உடனே அவங்க அப்பா இருந்துகிட்டு நீ சாவரினா தாராளமா செத்துப்போ, என் உயிரை ஏன்டா எடுக்கிற, சனினேன்னு திட்டிட்டு இருப்பான். அப்பதான் கம்ப்யூட்டர்ல காமிக்கும் கிட்டாயோட உடம்புல இருந்து ரத்தம் வெளியே போயிட்டு இருக்குன்னு. உடனே அதை செக் பண்ண சொல்லுவானா. என்னடான்னு பார்த்தா அட்டைப்பூச்சி. டக்குன்னு அதை பிச்சு போட்டா மூஞ்செல்லாம் வீங்கி மயக்கம் வர ஆரம்பிச்சிரும். உடனே அவங்க அப்பா இருந்துகிட்டு உங்ககிட்ட இருக்க கிட் எடுத்து அதுல இருக்க இன்ஜெக்ஷன் எடுத்து நெஞ்சிலேயே குத்துமா. ஐயோ தாடி எனக்கு பயமா இருக்கு, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கம்மா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அங்க இருக்க ஃபர்ஸ்ட் ஊசி எடுத்து நெஞ்சில கச்சக்குன்னு குத்திருப்பான். அவனும் எப்படியோ தட்டு மாதிரி எடுத்து சரக்குன்னு நெஞ்சில குத்திடுவான். இப்போ 2வது ஊசி எடுத்து குத்துமா. 2வதா என்னடாடி அடிக்கிட்டே போறான்பா. குத்துடானதும் நம்ம கிட்டாயோட மூஞ்சி அப்படியே காத்து ஊதுற பலூன் மாதிரி ஊத ஆரம்பிச்சிரும். ஊசி எடுத்து நெஞ்சில குத்துடாம்பா. டாடி என்னோட கையை மறந்து போச்சும்பா. அப்ப கீழே படுத்து நெஞ்ச ஊசியில வச்சு குத்துடாம்பா. அப்படியே சதக்குன்னு குத்திட்டு மறத்து போய் கிடப்பானா. உடனே அவங்க அப்பா இருந்துகிட்டு அந்த பூச்சியோட விஷம் உன் உடம்புல இருக்கிற வரைக்கும் நீ இப்படிதான் இருக்கணும், உன் உடம்புல போட்ட மருந்து வேலை செய்ய கொஞ்சம் லேட் ஆகும், அதனால அப்படியே ரெஸ்ட் எடுமா. அவனும் தூங்குவான், வானம் இடியும் வரை தூங்குவான், பூமி உடையிற வரைக்கும் தூங்குவான். அவங்க அப்பா இருந்துகிட்டு டே எந்திரா, என்னால முடியல, ப்ளீஸ் ஹெல்ப் மீம்பா. உடனே நம்மால் எந்திரிச்சு நான் ரெடியா இருக்கேன்பானா. சீக்கிரம் 50 நிமிஷத்துல 10 கிலோமீட்டர் போனோம், இல்லன்னா அந்த இடமே உறைஞ்சு போயிருமா. கிட்டாயும் நாயத்தோரத்துக்கிட்டு ஓடுற மாதிரியே ஓடுவான். இங்க அவங்க அப்பனுக்கு கால ரத்த ஓட்டம் சரியா இல்லாதனால பைப்பு கனெக்ஷன் கொடுத்து ரத்தத்தை மாத்தி விட்டுட்டு இருப்பான். வலி தாங்க முடியாம அப்படியே மயக்கத்துல கண்ணு பிதுங்கி வெளியில வர்ற மாதிரி இருக்குமா. உடனே அவன் பொண்ணோட பர்த்டே வீடியோவை பார்த்து அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த குரங்கு பையன் எப்படியோ வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துருவான். உடனே அவங்க அப்பா இருந்துகிட்டு இன்ஹேலர் போட்டுக்க, உன்னோட மூச்சு வாங்குற திறன் குறைஞ்சுக்கிட்டே வருதும்பா. அப்ப அவன் செகண்ட் ஃப்ளூயிட் எடுத்துக்கிறேன்னு எடுத்து சப்பிக்குவானா. பேலன்ஸ் இன்னும் எவ்வளவு இருக்குன்னு கேட்பான். பேலன்ஸா அப்படின்னு டிராயரை திறந்து பார்த்தா 2 டேமேஜ் ஆயிருக்கும், பேலன்ஸ் 2 தான் இருக்கும். ஆனா 4 இருக்கு டேடிம்பானா. அப்ப அவனோட ஹார்ட் பீட் மாறும். உடனே அவங்க அப்பனுக்கு டவுட் வரும். மறுபடியும் எவ்வளவு இருக்குன்னு கேட்பான். மறுபடியும் 4 தான் இருக்கு டேடிம்பா. சரி ஓகே, ஒரு இடத்த பார்த்து பதுங்கும்பா. அவனும் ஒரு மரத்துக்கடியில உட்காந்துக்கிட்டு டே தகப்பா நீ எப்படா இவ்வளவு பெரிய கமாண்டரானேன்னு கேட்பான். அது ஒரு நாள் நான் ஜாக்கிங் போனேன், அப்ப அந்த மிருகம் வந்துச்சு, என் சோல்டர்ல குத்திச்சு, நான் மலையில இருந்து குதிச்சு தண்ணியில விழுந்துட்டேன். அப்ப அதை அமுக்கி பிடிச்சிட்டு இருந்துச்சு, நான் அதை தட்டி விட்டுட்டு மேல வந்தேன். அதால என்ன பார்க்க முடியல, ஏன்னா எனக்கு தான் பயமே இல்ல. அப்படி அது என்ன பார்க்க முடியாதனால அதை போட்டு தள்ளிட்டேன். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் பயம்னா ரொம்ப பயமே இருக்க கூடாதுன்னு. இப்படி மூச்சு விடாம ரம்பத்தை வச்சு ரங்குன்னு அறுக்க ஆரம்பிச்சிருவான். அட போடேடி நான் தூங்குறேன்னு தூங்கிடுவான். சனியை தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி விட்டுட்டு இப்ப எப்படி தூங்குது பாருன்னு யோசிப்பான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. கிட்டாய் நிக்காம ஓடிட்டே இருக்கான். அப்பதான் ஹீரோ அனுப்பின ட்ரோன் ஒன்னு கேப்சர் பண்ணிருக்கும். என்னன்னா ஏகப்பட்ட குரங்க கை தனியா கால் தனியா பிச்சு தின்னு ஒரு ஓரமா தூக்கி போட்டிருக்கும். இது யாரு பண்ண வேலைன்னா அந்த ஏர்சாங்கிற ஏலியன் தான். அப்படியே கட் பண்ணா இங்க நம்மால ஓடி வந்துட்டு ஒரு இடத்துல நின்னு பாப்பான். சுத்தி பார்த்தா ஒரே புகை மண்டலமா இருக்கும். டே டாடி இதுக்கு மேல பாதை இல்லடாம்பானா. சரி ஓகே உங்ககிட்ட இப்ப என்னென்னலாம் இருக்குன்னு எடுத்து பாருமா. அப்போ சோறு கொஞ்சம் இருக்கு, குழம்பு கொஞ்சம் இருக்கு, அப்புறம் அதெல்லாம் அப்படி எப்படி இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் இப்படி இருக்கு, மருத்துவ வசதிக்கு மருந்து கொஞ்சம் தான் இருக்கு, அப்புறம் இன்ஹேலர் அது 4 இருக்குது அப்படின்னு ஸ்டக் ஆனவனே அவங்க அப்பன் கண்டுபிடிச்சிருவான். ஏதோ திலாலங்கடி பண்றான்னு. எங்க அந்த இன்ஹேலரை காட்டும்பானா 2 தான் இருக்கும். சரி இதை வச்சுட்டு எவ்வளவு தூரம் போலான்னு நடந்து போற வழியை சூஸ் பண்ணி பார்த்தா வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல அப்படின்னு. சரி பறந்து போலாமான்னு பார்த்தா அது வேணா ட்ரை பண்ணலாங்குமா. கண்டிப்பா அந்த முட்டானாயால அதை செய்ய முடியாது. சரி திரும்பி இங்க வந்துருப்பா
நீ செஞ்சு கிழிச்சதெல்லாம் போதும்னுவான். ஆனா கிட்டாய் இருந்துகிட்டு இல்ல என்னால முடியும், நான் அந்த 2 இன்ஹேலரை வச்சே போய் காட்டுறேன்பா. இல்ல முடியாது, உன்னால அதை செய்யவே முடியாதுன்னு அவன் டென்ஷன் ஆகி அவங்க அக்கா இவனை ஒரு பாக்ஸுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு அந்த ஏர்சாங்கிற ஏலியன் குத்தி செத்து போவா. அது ஞாபகம் வருமா? உடனே அவங்க அப்பா கிட்ட நான் ஒன்னும் பயந்தாங்கோலி இல்ல, அன்னைக்கு நான் மட்டும் வெளியே வந்திருந்தேன்னா என்ன பண்ணிருக்க முடியும்னு கேட்பான். அது மட்டும் இல்லாம நீங்க அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அக்கா உங்களை எவ்வளவோ கான்டாக்ட் பண்ணா, நீங்க தான் வரவே இல்லைன்னு காட்டுத்தனமா கத்திட்டு என்னால முடியும் பானா. உடனே சைஃபருக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும். ஐயோ போறேங்கிறானே, இவனுக்கும் ஏதாச்சும் ஆயிருமோன்னு அவன் டென்ஷன் ஆகி அழுதுகிட்டே கத்திக்கிட்டு என்னால முடியும் அப்படின்ட்டு ஒரு ஜம்ப் அடிப்பான். இங்க அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் வெளியில வந்துட்டு உள்ள போயிடும். ஆஹா ஜம்ப் அடிச்சுட்டானே, செத்து தொலைஞ்சிராதரான்னு. அப்படி இவன் ஜொயின்னு பறந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி பெரிய சைஸ்ல ஒன்னு பறந்து வரும். உடனே அவங்க அப்பா இருந்துகிட்டு உன்னை ஃபாலோ பண்ணிட்டு ஏதோ வருது, தப்பிச்சு போவான். என்னன்னு பார்த்தா பெரிய சைஸ் கழுகு. இவனும் வண்டியை ஓட்டுற மாதிரி லெப்ட் ரைட்டுன்னு திருப்பி தண்ணியில எல்லாம் பூந்து வெளியே வந்து தப்பிச்சிருவான். வாவ் தப்பிச்சிட்டோன்னு பார்த்தா சாட்டுன்னு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு அடி அப்படியே மயங்கிருவான். டே கண்ணா எந்தர்றா அப்படின்னு ஒரு குட்டி கழுகு எழுப்பி விட்டுட்டு இருக்கும். சடால்னு எந்திரிச்சு எங்க இருக்கும்னு பார்த்தா அந்த கழுகோட கூட்டுல இருப்பான். இங்க இருந்து தப்பிச்சு போனோன்னு வெளியில வந்து பார்த்தா ஏகப்பட்ட சிங்கம் மரத்துல ஏறி அந்த குட்டி கழுகு குஞ்சுகளை திங்கலான்ட்டு வந்துட்டு இருக்கும். அந்த பறவை வெளியில இருந்து நிறைய சிங்கத்தை அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கும். இங்க கூட்ட பிச்சுக்கிட்டு வேற உள்ள ஒரு சிங்கம் வந்துருமா, அதுல 1-2 சிங்கத்தை அந்த கழுகே தூக்கி கீழே போட்டுரும். ஆனா கடைசியில கண்ணு புகஞ்ச சிங்கத்துக்கிட்ட நம்மால் மாட்டிக்குவான். அதையும் எப்படியோ ஓட்ட போட்டு கீழே தள்ளி விட்டுருவான். அப்படி தள்ளி விட்டுட்டு அந்த கழுகு குஞ்சுகளை பார்த்தா அம்புட்டும் மர்டர் ஆயிருக்கும். அடச்சே இப்படி கொண்டுச்சு அந்த சிங்கம்னு ஃபீல் பண்ணுவானா. அப்பதான் அந்த கழுகு வந்து பார்த்துட்டு இவனை பார்த்து ஒரு கத்தும், நீயும் காப்பாத்த ட்ரை பண்ண, ரொம்ப டேங்க்டாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கழுகு குஞ்சுகள்லாம் உயிரோடு இருக்கான்னு நவுட்டி பார்த்துட்டு இருக்குமா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்மளால அங்கிருந்து தப்பிச்சு போயிருவான். அப்படியே போயிட்டு இருக்க டேட் நான் தப்பிச்சிட்டேன்மானா அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ் கம்ப்ளீட்டா உடஞ்சிருக்கும். ஆஹா போச்சேன்னு சரி ஷிப்பு கிட்ட போலான்னு வேகமா போயிட்டு இருப்பான். இங்க சைஃபர் என் பையன் எங்க போனான்னு சொல்லி அந்த ட்ரோனை வச்சு தேடிக்கிட்டே இருப்பான். அப்படியே தேடிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஏசாம் இருக்கும் ஷிப் உடஞ்சு உயிரோட இருந்தவங்கள கூட கொடூரமா கொன்னு இருக்குன்னு தெரியும். இங்க அவன் ஒரு குகைக்குள்ள எல்லாம் போய் முன்னாடி பேசினதெல்லாம் போட்டு காமிச்சு எந்த ரூட் வழியா போனா அந்த இடத்துக்கு போலாம், இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படிலாம் கரெக்டா கால்குலேட் பண்ணி காடு மேடெல்லாம் ஏறி விழுந்து போயிட்டு இருப்பானா. அப்ப திடீர்னு மூச்சு இழுக்க ஆரம்பிச்சிடும். கடைசியா ஒரே ஒரு இன்ஹேலர் மட்டும்தான் இருக்கும். அதையும் எடுத்து சப்பிட்டு ஒரு மரப்படகு மாதிரி செஞ்சு அப்படியே அங்க போயிட்டு இருக்க ஆத்துல ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு போயிட்டு இருப்பானா. அப்போ அவனுக்கு ஒரு கனவு. அவங்க அக்கா பக்கத்துல உட்காந்துட்டு நீ எந்திரிக்கிற நேரம் வந்துருச்சு, எந்திரின்னு இருப்பா. ஆனா இவன் கிறுக்க மாதிரி ஏதோ வளரிட்டு இருப்பானா. எந்திரா பீக்காளி அப்படின்ட்டு சந்திரமுகியா மாறிடுவா. வெட்டுக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா பையன் ரொம்ப நேரம் தூங்கிட்டான் போல் இருக்கு. அந்த இடமே அப்படியே உறைஞ்சுக்கிட்டே வரும். உடனே அங்க இருந்து தப்பிச்சு குளிர்ல நடக்க முடியாம நடந்து பொத்துன்னு கீழே விழுந்து மயங்கிடுவான். அப்புறம் யாரோ அவனை சர்ருன்னு இழுத்துட்டு வந்து ஏதோ ஒரு குழியில போட்டு மண்ணை போட்டு மூடுவாங்கன்னு பார்த்தேன். ஆனா இலைய போட்டு மூடிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு வந்து பாப்பான், அந்த கழுகுதான் இவனை காப்பாத்தி இருக்கும். வா வாட்ட பிட்டி பர்ட் டேங்க் சொல்லிட்டு எந்திரி, அட எந்திரிச்சுக்கோ அப்படின்னு தட்டி பாப்பான். அந்த பறவை எந்திரிக்காது. இந்த நாதாரி பயில காப்பாத்த போய் அது செத்து போயிடும். அதுக்கப்புறம் இவன் சோகமா பார்த்துட்டு மறுபடியும் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை தேடி கிளம்பிடுவான். அப்படியே போயிட்டு இருக்க அவனால ஒழுங்கா மூச்சு விட முடியாது. அப்படியே இருமிக்கிட்டே வருவானா. அப்ப அங்க ஒரு இடத்துல ஸ்பேஸ்ஷிப்போட உடஞ்சு போன பீஸ் ஒண்ணு கிடக்கும். அப்ப அது பக்கத்துல தான் இருக்கணும்னு அங்க இருந்து ஒரு மரத்துல ஏறி பாப்பான். செதறி சின்ன பின்னமாய் ஒரு இடத்துல கிடக்கும். உடனே நேரா அங்க போய் மூச்சு திணற சாகர கண்டிஷன்ல அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து இன்ஹேலர் எடுத்து யூஸ் பண்ணி தப்பிச்சிருவான். அப்புறம் அந்த கத்தியை டிசைனா மாத்திக்கிட்டு அந்த ஏர்சாங்கிற மிருகம் அங்க இருக்கான்னு பார்த்தா அது அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருக்கும். இங்க அவங்க அப்பன் வேற கால்ல மாட்டிருந்த பியூசி பைப் வேற வேலைக்கு ஆகாம போயிடும். அதனால ரத்தம் ஒழுங்கா அனுப்ப முடியாம வழி தாங்க முடியாம கொஞ்சமா மயங்கிட்டு இருப்பான். நம்ம கிட்ட இருந்துகிட்டு டேடுன்னு கூப்பிட்டு அந்த மிருகம் அங்க இருந்து தப்பிச்சிருச்சு அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். அது அவங்க அப்பாவுக்கு கேட்கும். ஆனா அவங்க அப்பா பேசுறது அவனுக்கு கேட்காது. அதுக்கப்புறம் அந்த பீக்கனை ஆன் பண்ணி சிக்னல் கிடைக்குமான்னு பார்ப்பான். அதுவும் கிடைக்காது. உடனே அங்க இருக்க பொருளெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருப்பானா. உடனே அவங்க அப்பா இருந்துகிட்டு முட்டி போடு அப்படின்னு முட்டி போடுவான். இத்தனைக்கும் அவங்க அப்பா பேசுறது அவனுக்கு கேட்காது. ஆனா அந்த டைம்ல அவர் என்ன சொல்லுவாரோ அதை அப்படியே பண்ணுவான். அதுக்கப்புறம் நீ நின்னுட்டு இருக்க இடத்துல தான் அயானிக் லேயர் இருக்குது, அதனாலதான் உனக்கு சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. நீ அந்த எரிமலைக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன மலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா உனக்கு சிக்னல் கிடைக்கும் பானா. இவனும் அவங்க அப்பா சொல்ற மாதிரியே அங்க தேடுவான். கரெக்டா அந்த மலையை பார்த்துட்டு அந்த பீக்கன் எடுத்துட்டு நேரா அங்க கிளம்பிடுவான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் அங்க செத்து கிடப்பாங்களா. ஆஹா அந்த மிருகம் எங்கதாயா இருக்குது, சிக்கன் சூப்பா வச்சிருமே அப்படின்ட்டு பயந்து போயிட்டு இருப்பான். எங்க அவங்க அப்பன் ஏசாங்கிற அந்த மிருகம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். கிட்டாயும் அந்த எரிமலையில வேகமா ஏறிட்டு இருப்பான். அப்புறம் தான் தெரியும் அந்த ஏசாங்கிற மிருகம் கிட்டாய கண்டுபிடிச்சு அவனை தேடிதான் வந்துட்டு இருக்கும். உடனே அவங்க அப்பா இருந்துகிட்டு ஓடுடா கைப்புள்ள ஓடு, மாட்டுனா இன்னைக்கு நீ மட்டன் சூப்பு தாண்டாம்பான். ஆனா நம்ம கிட்டாயும் அங்க இருந்த எரிமலை குகைக்குள்ள போய் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருப்பானா. கரெக்டா அந்த ஏலியன் அங்க வந்துரும். வந்த ஏலியன் பதட்டம் இல்லாம வந்துச்சுன்னா அவனே தலைய கொண்டு வந்து கொடுத்துருப்பான். இவனை பிடிக்க அது பதட்டமா வந்து அதை பார்த்து இவன் பதட்டமாயி கிடைக்கிற சந்து பந்தெல்லாம் பூந்து ஓடிட்டு இருப்பான். அதுவும் வாயில இருந்து ஆசிட் எல்லாம் விடும். இங்க அவங்க அப்ப முடிவு பண்ணிடுவான் அவனை எரிக்கலாமா இல்ல புதைக்கலாமான்னு. இங்க நம்ம கிட்டாய் சர்க்கஸ்காரனுக்கு சர்க்கஸ் காட்டுற மாதிரி சர்க்கஸ் பண்ணிக்கிட்டே மேல ஏறி அந்த மிருகம் லொபக்குன்னு திங்க வரும். அதையெல்லாம் தாண்டி எப்படியோ முட்டு கொடுத்து மேல வந்து பார்த்தா சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சிரும். அதுவும் விட்டு கிடைக்கும்.
இந்த ஆம்பளை முடிய வச்சுக்கிட்டு ஒருத்தி வீட்டுல கிடைக்கும், காட்டுல கிடைக்கும், மலையில கிடைக்கும், ஏன் மறந்தா கூட கிடைக்கும்னு சிக்னல் கிடைக்கும்னு கூவி கூவி வித்துட்டு வருவா. அந்த சிம்மை இவன் வாங்கி போட்டுருக்கணும். இந்நேரத்துக்கு சிக்னல் கிடைச்சிருக்கும். அப்படி சிக்னல் விட்டு விட்டு கிடைக்கிறதுல இவன் போராடிட்டு இருக்க கரெக்டா அந்த மிருகம் வந்து சொலுப்புன்னு ஒரு அடி. அந்த பீக்கனும் ஒரு ஓரமா போய் விழுந்து கிடக்கும். அடிச்ச அடியில வலி தாங்க முடியாம கதறிட்டு கிடப்பான். அந்த ஏர்சாங்கிற ஏலியன் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும், இவனை என்னென்ன வெரைட்டில எல்லாம் பண்ணி சாப்பிடலான்னு. அப்பதான் அவங்க அக்காவோட ஞாபகம் வரும். அவங்க அக்கா அவன் கண்ணு முன்னாடியே செத்து போனது, அவங்க அப்பா சொன்ன வீர வசனங்கள், அவங்க அக்கா காதுகிட்ட வந்து கடிச்சிருவேன் எந்திரிச்சிடறான்னு சொன்னது எல்லாமே மண்டையில ஓட ஆரம்பிக்குமா. அப்ப அந்த மிருகம் அவன் மூஞ்சிக்கு நேரம் வந்துட்டு என்ன ஆளக்கானு தேடிட்டு இருக்கும். அதுக்கு தான் கண்ணு கிடையாது, பயத்தை வச்சுதானே மோப்பம் பிடிக்கும். அப்படின்னா நம்மளுக்கு பயம் போயிருச்சு, அதனால அந்த மிருகமா அவனை தாண்டி போயிருச்சு. இதையெல்லாம் அவங்க அப்பா லைவ் டெலிகாஸ்ட்ல பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சமத்து பையனை எந்திரிச்சு அந்த மிருகத்தோட பக்கத்திலேயே நிப்பான். ஆனா அது கண்ணுக்கே தெரியாது. வாட் அ டேலண்ட் பாய். அதுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்து காட்டுத்தனமா அதை போட்டு வெட்டிட்டு கிடப்பானா. அந்த பீக்கன் வேற அதோட காலுக்கடியில ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கும். அப்படியே ஸ்கேட்டிங் எல்லாம் பண்ணி அதை எடுக்க பார்ப்பான். அப்பவும் எடுக்க முடியாது. கொய்யால உன்னை போட்டு தள்ளிட்டு நான் இதை எடுத்துக்கிறேன்டான்னு அப்படியே ஜம்ப் அடிச்சு சரக்குன்னு 2 குத்து. அதுவும் ஒரே குத்துல. அதுவும் உங்க வீட்டு குத்து எங்க வீட்டு குத்து இல்ல, கும்மா குத்து. நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த நாதாரி பழியும் கொல்லணும்னு அப்படியே மலையில இருந்து தள்ளி விட இழுத்துக்கிட்டே போகும். ஆனா அப்படியே பாடி ஆயிரும். இதையெல்லாம் அவங்க அப்பா பார்த்துட்டு எல துரசிங்கம் இவ்வளவு நாளா எங்களா இருந்தாங்கிற மாதிரி பார்ப்பான். அதுக்கப்புறம் அந்த பீக்கன் எடுத்து சிக்னல் அனுப்பிடுவான். அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் டீம் வந்து சாக கிடக்கிற சைஃபரை தூக்கிட்டு போயிருவாங்க. அப்படியே அவன் உள்ள வரும்போது இவன் அந்த ஏலியனை கொண்டதை பார்த்து ஆடி போயிருப்பாங்க, அசந்து போயிருப்பாங்க. அப்புறம் அவங்க அப்பாவை சுத்தி நின்னுகிட்டு ஓ காட் ஹி இஸ் இன் தி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், we have to do anything at one time அப்படின்னு சிக்னலுக்கு தட்டுப்பாடான மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அப்பா அவங்க அப்பா இருந்துகிட்டு டேய் நகர்றா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தூக்கி நிக்க வைங்கடா அப்படின்னு மரியாதையா சொல்லி எந்திரிச்சு நின்னு அவன் பையனுக்கே ஒரு சல்யூட் பண்ணுவான். அந்த அளவுக்கு அவனுக்கு பெருமையா இருக்கும். அப்புறம் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சு அவன் அழுவானா. அப்ப அங்க இருந்த டாக்டரோட ஒரு மைண்ட் வாய்ஸ், நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படி இவர் உயிரோடு இருக்காருன்னு. அதுக்கப்புறம் போது பாவிடு அப்படின்னு படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஸ்பேஸ் ஷிப்பும் பூமியில இருந்து பறந்து போக இந்த படத்துக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.